குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், இந்து மக்கள் கட்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்கள் எதிர்பாராத முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வெற்றி வாய்ப்புகள் அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறது. தாவேகா 2வது அல்லது 3வது இடத்துக்கு வரும் அப்படின்னு தான் பெருவாரியான கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள்தான் முன்னிலை வகித்திருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாற்றங்கள் நிகழும் இந்த 2026 தேர்தல் நாங்கள் கணிச்சோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வரல. ஆனாலும் மக்கள் தீர்ப்பு, மக்களுடைய அவங்க சொல்லலாமா? சொல்லலாம். மக்களுடைய தீர்ப்பு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த தேர்தலில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம். இப்போ தமிழக வெற்றி கழகம்தான். ஆனாலும் ஏடிஎம்கே டிஎம்கேவே நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு புதிய மாற்று தேவை என்பதை மக்கள் அதில் ஒரு முடிவில் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நம்முடைய தமிழகத்திலே தேர்தல் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம், ஒரு மூப்பனார் காலத்திலிருந்து, விஜயகாந்த் காலத்திலிருந்து, அதே மாதிரி பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி பலரும் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். அது இப்போது நம்முடைய ஜோசப் விஜய் அவர்களுக்கு, தாவேகாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்ற முறை இருக்கு இல்லைங்களா, நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் மிக சிறப்பாக இந்த தேர்தலை, அதாவது எஸ்ஐஆர் நடவடிக்கைகள், போலி ஓட்டுக்கள் ஒழிக்கப்பட்டது, புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது, இதெல்லாமே தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறைப்படி நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. விஜயுடைய வெற்றி தமிழகம் என்பது எப்பொழுதுமே திரைத்துறையிலே இருந்து தலைவர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த தமிழகம், ஆந்திரம் 2 இடத்துலையும் திரைப்படத்துறையினுடைய தாக்கம் இங்கே இருக்குது. அதில் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எம்ஜிஆரை போலவே, இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுக்காவது ஒரு அரசியல் பின்புலம் இருந்தது. அவர் திமுகவிலிருந்து எம்எல்ஏக்காக இருந்து, அதுக்கப்புறம் அவர் வெளியே அவர் அதிமுகங்கிற ஒரு அமைப்பை துவக்கி, அதுக்கப்புறம் அவர் வந்தார். ஆனால் 2 இடைத்தேர்தல்கள் சந்திச்சு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு வந்தார். இவர் நேரடியாகவே அரசியலுக்கு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், என்னங்க புதிய வாக்காளர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், சிறுபான்மைன்னு நம்ம சொல்கிறோம், அதாவது கிறிஸ்தவ, இஸ்லாமியர்கள், இவங்கெல்லாம் பரவலாக வாக்களித்திருப்பது, அதுவும் சென்னை மாதிரி நகர்ப்புற பகுதிகளெல்லாம் இவங்க இப்போ முன்னிலை வகிக்கிறாங்க. பல இடங்கள்லையும் திமுகவினுடைய ஜாம்பவான்கள் இருக்காங்க இல்லைங்களா, திமுகவினுடைய பெரிய முதலாளிகள், அதாவது பெரிய அந்த தலைவர்கள், திமுக தலைவர்கள், KN நேருவாக இருக்கலாம், ஏவா வேலுவாக இருக்கலாம், ஏன் ஐயா MK ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் கூட தாவேகா அந்த தொகுதியிலெல்லாம் முன்னிலை வகிக்குதுங்கிறத பார்க்கும்போது மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான கோபம் இருந்திருக்கிறது. அந்த ஆட்சிக்கு எதிரான அந்த கோபம் அவங்க இப்போ எல்லாமே நாம் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜோசப் விஜய் கட்சி, தாவேகா, இவங்ககிட்ட ஃபேன் பேஸ், ரசிகர்கள் பேஸ் தான் இவங்களுக்கு இருக்குது, இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களாம், கூட்டம் கூடுது, இப்படியெல்லாம் கேள்வி நமக்கு மனசில் இருந்தது. நம்ம விமர்சனங்களாகவும் முன் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் மக்கள் தாவேகாவை ஆதரித்திருக்கிறார்கள். நம்ம பல விஷயங்களை சொல்கிறோம். யார் யார் வேட்பாளர்னே தெரியாது, இவர் பிரச்சாரத்துக்கு ஒன்றும் போகலை வரல, ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் மீது இந்த விமர்சனங்கள் என்பது எம்ஜிஆருக்கும் இருந்த விமர்சனங்கள் தானே. யாருன்னு தெரியாது. அந்த காலத்தில் சைக்கிள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. சைக்கிள் மெக்கானிக்ல இருந்து, ஒரு சலவை தொழிலாளியிலிருந்து, சாதாரண பண்ற கண்ட்ராக்டர், டிரைவர் அப்படின்னு எல்லாரையுமே உள்ளிழுத்து அது மூலமாகத்தான் வெற்றி பெற்றார். அதே ஃபார்முலா தான் விஜய் பயன்படுத்தி. அது ஏன் எல்லோரும் கணிக்க தவறி இருக்கிறார்கள்? யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க. சிவாஜி கணேசன் ஐயா வந்தாங்க, அதே மாதிரி விஜயகாந்த் வந்தார். வந்த உடனே எம்ஜிஆர் மாதிரி யாரும், NTR எம்ஜிஆர் இந்த 2 பேர் மாதிரி டக்குன்னு உடனே நேரடியாக முதலமைச்சர் அந்த நிலைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது
இன்னும் போக போகத்தான் தெரியும். அவர் வந்து ஆனாலும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து அவர் முன்னிலை வகிக்கிறார். அவர் தனித்தே ஆட்சி அமைப்பாரா? எது இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை நம்ம வந்து தலைவணங்கி ஏத்துக்கணும். இனிமேல் விஜய் வந்து மக்கள் இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அவர் மேல. அப்ப அதுக்கு தகுந்தபடி இனிமேல் விஜய் அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய கட்சித் தலைவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். இனிமேல் போக போகத்தான் தெரியும். என்னுடைய கணிப்பு என்னன்னா, தாவேகாக்கு அடுத்ததாக அதிக தொகுதிகள்ல ஏடிஎம்கே முன்னிலை வகிக்கிறது. அதற்கு பிறகு திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னும் கூட இனி அடுத்த கட்ட அந்த வாக்குப்பதிவு அதனுடைய அந்த நிலவரமெல்லாம் வருகிற பொழுது, ஓட்டு எண்ணிக்கை தொடர்கிற பொழுது, இன்னும் கூட ஏடிஎம்கே கொஞ்சம் சீட்டு கூடும்ங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. தாவேகா வந்து இதுக்கு மேல போகுமா? இல்ல இத விட குறையுமா? இல்ல இதே ட்ரெண்டிங் ஆனா தாவேகா தான் ஜெயிப்பாங்க. ஸோ ஒரு தொங்கு சட்டசபை அது மாரி வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனா பொதுவா தமிழக வரலாற்றில தொங்கு சட்டசபை என்பது இதுவரைக்கும் வந்ததில்ல. குடுத்தா ஒருத்தருக்கு மெஜாரிட்டி குடுத்துருவாங்க. அதனால வரலாற்றுகள்ல திரும்பி பார்க்காம இன்றைக்கு வரலாறு படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற இடத்துல நமக்கு இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமே. ஏன்னா உண்மதான், விஜய் உண்மதான், அவர்கள் உண்மதான். அவரோட வெற்றியா இருந்தாலும் சரி, நேரடியாக ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி 3வது 3வது இடத்துக்கு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. தள்ளப்படுகிறது. சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கவரே பின்னடைவை சந்தித்து இருக்கிறார். துணை முதல்வர் பின்னடைவை சந்தித்து இருக்கிறார். இன்னும் ஒரு 20 அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தமிழகத்துக்கு புரியுது தானே. புதியது. இந்த இளைஞர்கள் இப்படியான ஒரு ஒரு பெரிய நாங்கலாம் வரலாற்றை அந்த 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 படைத்திருக்கிறார்கள். இளைஞர்கள வந்து எம்ஜிஆர் காலத்துல அவங்களெல்லாம் பார்த்து விசில் அடிச்சான் குஞ்சுகள்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்கெல்லாம் பிற்காலத்துல ஒரு பெரிய தலைவர்களா வந்தாங்க. அது மாரி இப்போ ஜோசப் விஜய் ரசிகர்கள பார்த்து நாங்கலாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். உண்ம. ஆனால் இப்ப அவர்களெல்லாம் கூட வென்று வருவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாம எது இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை ஏத்துக்க வேணும். நாம் இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு ஹங் அசெம்பிளி அது மாரி ஏதாவது வந்ததுன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாடு ஹங் அசெம்பிளியை சந்திச்சது இல்ல. அது மாரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா, என்ன அரசியல் மாற்றம் நிகழும் என்பதையும் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. குதிரை பேரங்கள் கூட தமிழகத்துல நடந்தது இல்ல. ஆமா. அஹ், அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான வாய்ப்புகளும் அதெல்லாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஒண்ணும் இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா, அதற்கு பெயர் போன இப்ப கட்சி நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுல தான் யாருங்கிறது தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க இப்போ வந்து எடப்பாடி தொகுதியில வந்துங்க, விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் இல்ல. அங்க விசில் சின்னம் இல்ல. ஆனாலும் விஜய் வந்து ஒருத்தர கூப்பிட்டு, நீங்க டிவி சின்னத்துக்கு போடுங்க. 234 தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறார். அவருடைய அந்த பிரச்சாரத்துக்கு, அவருடைய அந்த முகத்துக்கு வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது எடப்பாடி தொகுதியில கூட இப்போ கொஞ்சம் பின்னடைவா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா, ஒரு 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும்போது தாவேகா முன்னிலை வகித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாரி இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில தாவேகா முன்னணியில் இருந்தது. இப்போ மறுபடியும் திமுக மேல வரக்கூடிய அந்த சூழல் பார்க்குறோம். குளத்தூர் தொகுதியில தொடர்ந்து ஸ்டாலின் அவர் வந்து பின்னடைவு தான். தாவேகா முன்னிலை வகிப்பதை பார்க்குறோம். மிகப்பெரிய மந்திரிகள் கே.என். நேருவா இருக்கலாம், ஏவா வேலுவா இருக்கலாம், எல்லாருமே தாவா வேலு, ஏவா வேலு இவங்க எல்லாருமே வந்து தாவேகா கிட்ட பின்னடைவில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால இன்னும் போக போகத்தான் தெரியும் அந்த சூழ்நிலைகள் என்னங்கிறது. ஒரு முக்கியமான கேள்வி உங்களை குறித்து தான் இப்ப பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்தீங்க. இன்னும் கேட்டீங்கன்னா உங்க தோழமை கட்சிகளின் குரல் கூட பத்தவில்லைன்னு தான் அந்த ஆமா, எங்களுடைய இயக்கங்களிலிருந்து ஆதங்கம் தான் இருந்தது. வேறுபட்டு அரசியல்ல ஈடுபடணுங்கிறதுக்காக தான் வெளிவந்தீங்க. உங்களுக்கு பின்புலம் ஆர்எஸ்எஸ், இந்து மக்கள் கட்சியின் இந்து முன்னணின்னு அப்படி எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் இன்னும் அரசியல் பட வேண்டும்னு வந்தீங்க. திமுக அகற்றப்படுகிறது. ஆனா அது நடந்தா முழுவதுமாக சந்தோஷப்படக்கூடிய நிலையில இன்னைக்கு இல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாமா? உண்மை. அதாவதுங்க, இந்த தேர்தல் துவக்கமே திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை யார் இருக்கணுமோ, சனாதன தர்மத்தை கேவலப்படுத்திய ஹிந்து விரோத ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள்லாம் தீவிரமாக இருந்தோம். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே கூட்டணியும் அமைக்கப்பட்டது. அமித்ஷா அவர்களாலும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களாலும் அந்த என்டிஏ கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமைக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக இன்றைக்கு அவர் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணார் இல்லையா? தீய சக்தியா தூய சக்தியா, டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிற மாதிரியான அந்த நேரேட்டிவ் மக்கள் மனசில் நல்லா போய் பதிஞ்சிருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து தாவேகா திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக, திமுக வீழ வேண்டும் அப்படிங்கிற அதில் ஒரு 50% நாங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இல்ல ஆசைப்பட்டதை
நடக்கிறப்ப முழுவதுமாக சந்தோஷப்பட ஆமா, முடியாத உண்மை, ஒரு உண்மை. நெருடல் இல்ல, இருக்குங்கிறத நெருடல் நம்ம இல்ல. சில கவலைகள் இப்ப மனதுல தோன்ற ஆரம்பிச்சிருக்கிறது. என்னன்னா, திமுக எந்த அளவுக்கு ஒரு தீய சக்தியோ, அதே அளவுக்கு மிக மோசமான சக்தியாக இவர் ஏன்னா இதுவரைக்கும் இவர் ஆட்சிக்கு வரல. இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் சொல்ல முடியும். நாளதுவரை நடைபெற்ற சம்பவங்கள், அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை விஜய் அவர்கள் தன்னை ஒரு நல்ல ஒரு தலைவராக இன்னும் அவர் எல வந்து எ மேம்படுத்திக்கிட்டாங்கன்னா, அது எ இனிமேல் தான் எலக்ஷன் தெரியும். முடிஞ்சதுக்கு பிறகு உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்கள் கூட போல. விஜய் அவர்கள் முருகன் கோயிலுக்கு போறாரு, சாய்பாபா பார்க்குறாரு. அது அப்படி எல்லா அப் அரசியல்வாதிகளும் செய்யறது அப்ப தானுங்க. அப்படி இருக்கிறப்ப, அ திமுகவின் அதே இந்து விரோத போக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அழுத்தி சொல்ற அழுத்தி உங்களுக்கு அந்த பயம் இன்னும் இருக்கிறதா? பயம் இருக்கிறது. நிச்சயமாக இருக்கிறது. அதாவது டிவிகேவினுடைய ஆட்சி அமைக்கப்பட்டு, அதனைத் தொடர்ந்து அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அவங்க ஏதோ நிறைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா, ஜனங்கள்லாம் அந்த தேர்தல் வாக்குறுதி பார்த்து ஓட்டு போட்டாங்களா எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒரு மாற்றத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால இனிமேல் அவங்களுடைய அரசியல் ஒரு 100 நாள் அவங்களுக்கு டைம் குடுக்கணும். அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஒரு 100 நாள் அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும். அதன் பிறகு தான் நாங்கள் இது குறித்து விமர்சனங்கள செய்யணும். விமர்சனங்கள செய்வதோடு மட்டுமல்ல, தமிழகத்துல நல்ல சக்தி வரணும். தேசிய சக்திகள் வளரணும். தூய சக்தி வளர்ச்சி வரணும்னு அரசியல் அர்ஜுன் சம்பத் சொல்றாரு. ஆமா. நம்ம வளர்ச்சி புரிஞ்சுக்கலாமா? அரசியல் வளர்ச்சி அரசியல் வரணும் தமிழ்நாட்டுல. இப்ப டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கு என்ன வித்தியாசம்? எஸ்ஐஆர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கையை திமுகவும் எதிர்த்தது. இவங்க டிவிகேவும் எதிர்த்தாங்க. புரியுதுங்களா? அரசியல் எப்படி வேணா செஞ்சிருக்கலாம். ஆட்சியை செய்யறப்ப தானே சார் நம்ம விமர்சனங்கள வைக்க உண்மதான். முடியும். இப்ப பரந்தூர் விமான நிலையம் ஏன்னா இலவசங்கள் விஜயும் குடுத்தாருன்னு அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் விமர்சனங்கள வைத்தா கூட, தனக்கு எதிராக இருக்கிற 2 பேருமே இலவசங்கள குடுக்கிறப்ப, அதை ஒரு காரணமாக காட்டி தன்னுடைய அதாவது எலக்ஷன் வாக்காளர்கள் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். மாறக்கூடாதுங்கிறதுக்காக குடுத்த ஒரு எலக்ஷன் விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜியா கூட பார்க்கலாம். இருக்கலாம். ஆமா. அதன் காரணமாக பேசியிருக்கலாம். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத அப்படிங்கிறது நம்ம போக போக பார்த்து தானே நம்ம சொல்ல முடியும். அதற்கு முன்பாகவே நீங்க உங்கள் அச்சத்தை வெளிப்படுத்துவது என்பது ஏற்கனவே ஒரு முன்முடிவோடு அல்லது அவர் பெயர் இல்ல எங்க காரணமாக ப்ரெடிக்ஷன் தப்பா போட்டுங்க. நாங்க ஒரு முன்முடிவு பண்றோம். டிவிகே, விஜய், ஜோசப் விஜய் இது பத்தி நாங்க ஒரு விஷயம் ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்ததை வச்சு நாங்க பேசுறோம். இனிமேல் வரும்போது அது சம்பந்தமாக நாம ஆனா எப்படி இருந்தாலும் திமுக ஆட்சி ஒழிக்கப்பட்டது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எந்த இடத்துலயும் விஜய் சனாதனம் குறித்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒன்றும் பெருசா பேசின மாதிரி எங்களுக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி திமுகவும் கோயிலுக்கு வர்றாங்க. எல்லா அரசியல்வாதிகள் மாதிரி கோயிலுக்கும் வர்றாங்க, சர்ச்சுக்கும் போறாங்க, பாபா கோயிலுக்கும் போறாங்க, எல்லாத்துக்கும் போவார். அதெல்லாம் இருக்கட்டுங்க. அந்த அணுகுமுறையில ஒரு பக்கம். ஆட்சியிலே கிறிஸ்துவ மிஷனரியுடைய ஆதிக்கம் இன்னும் வரப்போகிறதா? ஆட்சியிலே வளர்ச்சிக்கு எதிரான அரசியல். அதாவது திமுக எப்படி வளர்ச்சிக்கு எதிரான ஒரு அரசியலை வைத்திருந்தார்களோ, உதாரணத்துக்கு குளச்சல் துறைமுகம், அங்க இருக்கிற சர்ச்சுகள் எதிர்த்தது. அது என்னாச்சு? விழிஞ்சத்துக்கு போயிருச்சு. மின் உற்பத்தி சர்ச்சுகள் எதிர்த்தது. அதே மாதிரி மின் உற்பத்திக்கு அடுத்தது கூடங்குளம் மின் உற்பத்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலை, இப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் வருது இல்லையா? ஒரு பாலம் கட்டுறது, இதையெல்லாம் கூட சர்ச்சுகள் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சர்ச்சுகள் பெரும்பான்மையா இன்னைக்கு விஜய் ஆதரிச்சிருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற பொழுது இந்த சர்ச்சுகள் எந்த அளவுக்கு விஜயுடைய நிர்வாகத்திலே தலையிட போகிறார்கள், எந்த அளவுக்கு அவங்க அந்த திமுக மாதிரியே எப்படி திமுக வளர்ச்சி அரசியலை எதிர்த்ததோ அதே மாதிரி தானே திமுக என்ன சொல்லுதோ அதையே தானே இவரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீட் எதிர்ப்பா, என்னங்க நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பா, 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பா, இடதுசாரிகளும் கிறிஸ்துவ மிஷனரிகளும் என்ன வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை முன்வைத்தார்களோ அதே கருத்து தான் இவரும் பேசிட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு ஒரு கருத்து வருது, எஃப்சிஆர்ஏ உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய நிதி உதவியை இல்ல நீங்க சொல்றது கூட அரசியல் பகுப்பாய்வுல பார்க்குறப்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம கருத்துல கொள்ள வேண்டியிருக்கு. இப்பொழுது அதிகப்படியான யார் ஓட்டை பிரித்திருக்கிறார், யார் ஓட்டை பிரிப்பார்ன்னு பேசிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது அதிகப்படியாக அவர் பிரித்திருப்பது திமுகவின் ஓட்டை அப்படின்னு இன்னைக்கு நிலவரம் சொல்லுது. அப்ப அவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் பின்னணியில் யாரெல்லாம் இந்த கொள்கைகளாக ஈர்க்கப்பட்டு எதையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அதையே நானும் பேசுவதால திமுகவை எதற்காக நான் ஆதரிக்கிறேனோ அதே காரணத்திற்காக என்னால் விஜயும் ஆதரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அந்த ஓட்டுகள்லாம் தான் கவரணும் என்பதற்காக பேசப்பட்ட பேச்சுக்களாக
இது நம்ம அவங்களுடைய ஊடாய்ந்து புரிந்து கொள்ள முடியாதா? அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அது கரெக்டு தான். அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அது சரிதான். ஆனால் அதே அணுகுமுறை ஆட்சியிலே தொடருமாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி என்பது, அண்ணாமலை அவர்களோட வருகைக்கு பிறகு பாஜக என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை கண்டது. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக. ஆனாலும் கூட ஒரு பெரிய வளர்ச்சிய குடுக்க முடியல. திமுகவுக்கு எதிராக நிறைய நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, வெறுப்பு இருக்கிறது. இதெல்லாமே அத வந்து இருக்குன்னு வச்சீங்கன்னா கூட, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதே நிலைமை தான். இந்த ம். இந்த ஒரு 2 வருடங்களில் ஒண்ணும் பெருசா நடந்தில்ல. புதுசா குடும்ப ஆட்சி வரல, புதுசா ஊழல் நடக்கல. நீங்க அதே என்ன நிலை தான், குற்றம் அதே நிலை சொன்னாலும். ஆனா, அப்பொழுது முழுமையாக திமுக வென்றது. அப்ப அந்த எதிர்ப்பு அலைகள் இருந்தாலும் கூட, அதை ஈர்க்க முடியாமல் பாஜக போனதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அப்ப அரசியல் சூழ்நிலைகள் தனியாவே தான். நின்னாரு. அதிமுகவை நீங்க காரணம் சொல்ல முடியாது. தனியாக தனியாக தான் தான் நின்னாங்க. நின்னாங்க. அப்படி இருந்தாலுமே, இப்ப இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா, அந்த எதிர்ப்பை அப்ப மக்களுக்கு என்னாச்சுன்னா, ஆப்ஷன் 3 இருக்கு இல்ல சார்? திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்ப பிரிஞ்ச காரணத்தினால 40லயே அவங்க ஜெயிச்சாங்க. நீங்க அதே நேரத்துல ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி இருந்திருந்ததுன்னு வச்சுக்கங்க, திமுக அவ்வளவு பெரிய இமாலய வெற்றியை பெற்றிருக்க முடியாது. நீங்க ஓட்டு கணக்குகள் எடுத்து பார்த்து கூட்டி பார்த்தாங்களே தெரியும். இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள், போராட்டங்கள் என்னங்க லஞ்ச ஊழலை அம்பலப்படுத்தியது. ஏன் ஜோசப் விஜய் அவர்கள் விஷயத்துல கூட கரூர் நெரிசல் சாவுக்கு வெறும் விஜயை மட்டுமே பொறுப்பாக்குவதற்கு திமுக முயற்சித்த போது அண்ணாமலை தான் அங்க போய் குரல் கொடுத்தார். அதெல்லாம் சரி. பிஜேபி தான் அங்கிருந்து பார்லிமெண்ட் குழு அதெல்லாம் வரவழைச்சது. சரிதான் சார். இன்னைக்கு ட்ரெண்ட் பார்க்குறப்ப, பெருவாரியான மக்கள் அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம்னு அந்த நிலையில ஓட்டு இருக்கிறாங்க. போட்டிருக்காங்க. ஆனா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லையும் அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் உண்மை. வேண்டான்னு வாக்களிக்க விருப்பப்பட்டால், அதற்கான ஒரு ஆப்ஷனா பிஜேபி இருந்தது. இருந்தது, பிஜேபி கூட்டணி இருந்தது, இருந்தது. இருந்தது. ஆனாலும் கூட இத்தனை மக்களோட ஆதரவை பெற முடியாம போனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் பாஜக தமிழகத்துல சரியான அரசியல் முன்னெடுப்புகளை, மக்கள் வளர்ச்சி திட்டங்களை பேசலையா? இல்ல இதுவும் மதவாத கட்சி அப்படிங்கிற முத்திரை இருக்கா? நீங்க அதிலேயே தான் இருக்க போறீங்களா? மதவாத கட்சி அப்படிங்கிற அந்த முத்திரைய கடந்த ஒரு ஒரு 25, 30 வருடங்களா இவங்க வந்து திமுகவோட நாங்க கூட்டணியில் இருந்தபோதே இவங்க வச்ச விமர்சனங்கள் தான். இதுவும் அது வந்து இன்னைக்கு அந்த சூழ்நிலையில மாற்றம் இருக்குது. அண்ணாமலையுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு இளைஞர்கள், நிறைய புதிய வாக்காளர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்தாங்க. தொடர்ந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிரான அந்த ஊழலுக்கு எதிரான இந்த யுத்தத்தை அண்ணாமலை வெகு சிறப்பாகத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஆனா, அதுல வந்து இப்ப அண்ணாமலை இருக்கும்போது இப்ப ரஜினி சார் இருக்கின்றாரு. ரஜினி சார் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ஒரு பின்னடைவு அதுக்கப்புறம் கமல் வந்தாரு. கமல் வரும்போது அப்படி ஒரு எப்பவுமே தேர்தலுக்கு தேர்தல் ஏதாவது இந்த புதிய வாக்காளர்கள திசை திருப்புவதற்காக அல்லது இளம் வாக்காளர்களை கவருவதற்காக வந்திருக்காங்க. இந்த முறை சினிமா மோகம் என்னங்க ஜோசப் விஜய் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதுதான் இன்னைக்கு வந்திருக்குது. இது வருங்காலத்துல மாறும். இவர் வந்து ஒரு முறை ஆட்சியில தான் இருக்கட்டுமே. ஆட்சியில் இருக்கும்போது அவர் என்ன கொள்கைகளை பின்பற்றார், என்ன திட்டங்கள், என்ன மக்களுக்கு விரோதம், என்ன தமிழர்களுக்கு இது, என்ன பிரச்சனை, தமிழ் மாநிலத்துக்கு என்ன, இதையெல்லாம் பார்த்துட்டு பிஜேபி இன்னும் தன்னுடைய இந்த அரசியலை முன்னெடுக்கணும். புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த குட் கவர்னன்ஸ், மோடியினுடைய நல்லாட்சி அது தமிழ்நாட்டிலையும் வரணும். இப்போதைக்கு பிஜேபியினுடைய நோக்கம் ஒன்று இருந்தது. அதில் வெற்றி பெற்றிருக்கிறது. என்ன? திமுக ஆட்சியை அகற்றுவது. அதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது அமைப்பை வலிமைப்படுத்திக் வெற்றி கொள்வது. பெற்றிருக்கிறார்களா? ஆசைப்பட்டது நடந்திருக்கு. காரணம் வேற யாரோ இருக்கலாம். அப்படிங்கிறதானே. ஆபரேஷன் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? வெற்றி பெற்றிருக்கிறதுனா அதுக்கு உழைத்திருக்கணும். அதுக்கான அல்ல, அதுக்குள்ள உழைச்சிருக்காங்க. நீங்க சார், ஆசை மட்டும் தமிழ்நாட்டுல வெறும் உழைப்பு அல்லது திட்டங்கள் அல்லது வளர்ச்சி இதை மட்டுமே மையமாக வைத்து மக்கள் வாக்களிக்கல. தமிழ்நாட்டுல அதுவும் இந்த முறை வாக்குப்பதிவு தமிழ்நாடு மட்டுமல்ல, எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு நாடு முழுக்க வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது. அதெல்லாம் நல்ல விஷயம். புதிதாக வாக்களிக்க வந்தவர்கள் இருக்கிற கட்சிகள் வேண்டாம், ஒரு நியூ பார்ட்டிக்கு வாய்ப்பு கொடுக்குமே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நிச்சயமாக அவங்க விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள். அதனால வந்து நாம் இனி விஜயுடைய அரசியல் நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டு அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம பவருக்கு வரணும். இன்னைக்கு பாருங்க, மேற்குவங்கத்தில் வந்திருக்குமே. கடந்த 11 வருடங்களாக அல்லது 16 வருடங்களாக நம்ம 3 தேர்தலாக ஒரு காலத்தில் மேற்குவங்கத்தினுடைய களம் எப்படி இருந்தது? கம்யூனிஸ்ட் வெர்சஸ் காங்கிரஸ் இருந்தது. அப்புறம் கம்யூனிஸ்ட் வெர்சஸ் மம்தா பானர்ஜி இருந்தது. அப்புறம் இப்போ என்ன ஆயிருக்கு களம்? மம்தா பானர்ஜி வெர்சஸ்
இந்த 3 தேர்தல்கள்லையும் அப்படி இருந்தது. இந்த முறை நாம வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பகுதியில, நாம வந்து இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறோம். அதே மாரி அஸ்ஸாம்ல இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. அத வந்து நீங்க நெறைய பேர் சொல்லுவீங்க, இது பிஜேபியின் வெற்றி அப்படின்னு பார்க்கறது தாண்டி, நான் இத தேசத்தின் வெற்றியா பார்க்குறேன். ஏன்னா அந்த பகுதியிலெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டாங்க. அதெல்லாம் இந்தியாவினுடைய எல்லைப் பகுதிகள். எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஊடுருவல்காரர்கள் உள்ளே வரக்கூடிய பகுதி. இந்த மாரி இடத்துல பிஜேபி வெற்றி பெற்றிருப்பது. இப்ப பாண்டிச்சேரியில வெற்றிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் நமக்கு இல்ல. நல்லது தான். பாண்டிச்சேரியில நம்ம ஜெயிச்சிருக்கோம். அங்க எப்பவுமே பாண்டிச்சேரியில தேசிய கட்சிகள் தான். டிஎம்கே, ஏடிஎம்கே உடைய செல்வாக்கு கிடையாது. அங்க என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதே மாரி கேரளத்தில பார்த்தீங்கன்னா, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்குது. பிஜேபி இப்போ 3 இடத்துல என்டிஏ கூட்டணின்னு பார்க்கும்போது 3 இடத்துல ஜெயிச்சிருக்குது. அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த மேற்கு வங்காளத்தினுடைய வெற்றி, நாம் எல்லாம் கொண்டாடக்கூடிய வெற்றி. நிச்சயமா அந்த வெற்றி தமிழ்நாட்டிலும் வரும். அடுத்த சார் தேர்தல்ல வரும். வர்றதுக்கு என்ன? வர்றதுக்கு என்னங்கிறது பிரச்சனை தானே சார் இருக்கு. அரசியல் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். தமிழகத்துல வளர்ந்த கட்சிகள்ல கோஷ்டி பூசல்கள் இருக்கும். இருப்பதுங்கிறது சரிதான். சகஜம் தான். தமிழகத்துல இன்னும் தாமரை வந்துடுச்சா அப்படின்னு நிறைய கட்சிகளுக்கு டவுட் இருக்கிற இடத்துலயே ஏகப்பட்ட கோஷ்டி பூசல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபியில் சீட்டு வழங்கின போதே பார்த்தோம். முக்கியமாக பிஜேபியின் அடையாளமாக பார்க்கப்பட்ட நிறைய பேருக்கு சீட்டு வழங்கப்படாமல் இருந்தது. அதற்கு காரணம் பின்னணியில் நிறைய அரசியல் காரணங்கள் சொன்னது. இது எல்லாமே யூகங்கள் தான். எதுவும் செய்திகளாக ஆதாரபூர்வமாக இல்லைனா கூட நம்ம அதை ஸ்மெல் பண்ண முடியுதுங்கிறத பார்க்குறோம். அப்போ இன்னும் சரியாக வளராத இந்த நிலையிலேயே விஜய்ங்கிற மிகப்பெரிய போஸ் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச இந்த நிலையிலேயே கூட இந்த ஒற்றுமை இல்லைன்னா எப்படி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம், இல்லை அடுத்து ஆட்சியை பிடிப்போங்கிறத இப்போதைக்கு பேச முடியாது. அடுத்த கட்ட நகர்வாக கட்சி எப்படி வளர்க்கணும்னு பேசணும். அதற்கு கூட தமிழக பிஜேபி தயாரா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? தமிழக பிஜேபி தயாரா தான் இருக்கு. இப்போ 27 இடங்கள்ல எல்லா இடங்களுக்கும் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அண்ணாமலைக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கெல்லாம் அண்ணாமலையே விளக்கம் கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் உரிமை உண்டு. அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிஜேபிங்கிற ஒரு டிசிப்ளின் அமைப்பு. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட 27 இடங்களிலும் எல்லாரும் சேர்ந்து தான் பணியாற்றினாங்க. ஒரு சில அதிருப்தியாளர்கள் ஏதாவது இதில் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த அதிருப்தி அது வந்து எல்லாருக்கும் மனிதனுடைய இயல்பு தானே, அது எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிஜேபி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மாதிரி அப்படி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி கிடையாது. கட்சி, கொள்கை இதிலெல்லாம் எப்பவும் போல தீவிரமாக இருக்காங்க, செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சிலருக்கு அதிருப்தி. ஏன்னா இருக்கிற இடமே 27 இடம் தான். அதில் எல்லாருக்கும் எப்படி வாய்ப்பு கொடுக்க அந்த முடியும்? 27 இடமும் பாஜக வெற்றி பெற வாய்ப்பில்லாத இடத்தையா தேடி பிடிச்சி அப்படி சொல்ல முடியலைங்களே. விஷயத்து. ஏன்னா தனித்து போட்டியிட்ட பொழுது எந்தெந்த இடங்கள்லாம் 2வது இடங்களை எடுத்தாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் சரியா கேட்டு வாங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. அந்த இடங்கள் கூட்டணி இருக்கும்போது அதெல்லாம் வரத்தானே செய்யும். அப்ப 2வது இடம் வருகிற இடத்தில் அந்த கட்சிக்கு கொடுத்தாதான் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது சாதாரண கணக்கு. ஆமா, கணக்கு தான். ஆனா அந்த கணக்கை கூட இங்க கோட்டை விட்டுருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் பொதுவா தேசிய கட்சிகள் இப்போ இங்க நம்ம இந்த தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை வகித்தது ஐயா எடப்பாடி அவர்கள். இந்த கூட்டணி அமைச்சது அமித்ஷா அவர்கள், எடப்பாடி அவர்கள். இதில் வந்து பேச்சுவார்த்தை எந்த சீட்டு யாருக்கு என்ன ஏதுங்கிறது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியில் அகில இந்திய தலைமை தான் முடிவு செஞ்சு அறிவிக்கும். அறிவிப்பதற்கு முன்னாடி பல்வேறு விமர்சனங்கள் இருந்திருக்கலாம். அறிவித்த பிறகு எல்லாரும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு எல்லாரும் பணியாற்றினார்கள். ரிசல்ட் இது வந்திருக்கு. என்னங்க, இதையெல்லாம் நாம் வந்து மறுபடியும் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து விவாதித்து சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் தானே ஒழிய இதுக்காக நடவடிக்கைகளை எடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்தலில் வெற்றியை சந்தித்தாலும் ஒரு தேர்தலில் வந்து தோல்வியை சந்தித்தாலும் இந்த வெற்றி தோல்விகளுக்கான காரணம் என்ன, அடுத்த கட்டமாக நம்ம இதை எப்படி நகர்த்தி கொண்டு போக வேண்டும், அதற்கான கட்டமைப்பெல்லாம் பிஜேபியில் இருக்குதுங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியில் கோஷ்டி பூசல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கே இடம் கிடையாது. சில அதிருப்தி இருக்கும், அந்த அதிருப்தியை சரி பண்ணுவாங்க. ஏன்னா பியூஷ் கோயல் அவருக்கு என்ன அங்கேருந்து வந்தார், நேரடியாக சூர்யா வீட்டுக்கே போனார். ஏன்னா சூர்யா வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் அவருக்கு சீட் கொடுக்க முடியல. அதே மாதிரி நம்ம வினோத் அவர் வீட்டுக்கு நேரடியாக போனார். எல்லாரையும் பார்த்து சரி பண்ணுவாங்க. இது இந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி. அதனால் இதில் எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. அல்டிமேட் எய்ம் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டிலும் மோடியின் ஆட்சி வர வேண்டும் என்பது தான். இப்போ ஜோசப் விஜயனுடைய ஆட்சி வரப்போகுதா என்னன்னு தெரில. இன்னும் போக தான் தெரியும். இப்போ எவ்வளோ இடத்துல லீடிங் இருக்காங்க?
112 101 இடத்துல தாவேகாவும், 72 இடங்கள்ல அதிமுக கூட்டணியும், 61 இடங்கள்ல திமுக கூட்டணியும் இருக்கு. இருக்கு. 2 மாறிட்டே இருக்கு பார்க்குறோம். ஆனா கூட திமுக 50லிருந்து தாவேகா குறையல இல்ல? தாவேகா குறையல. திமுக இடங்கள் கூடியிருக்கிறது. 82 இடங்கள்ல இருந்த அதிமுக இப்பொழுது 70 இடங்களாக 71 இடங்களுக்கும் 50 இடங்களாக இருந்த திமுக இப்போ 61 இடங்களுக்கும் போயிருக்கு. அப்ப இந்த ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. முழுவதுமாக ஒரு மெஜாரிட்டி கிடைக்குமான்னு மெஜாரிட்டி தெரியல. கிடைக்குமான்னு தெரியல. ஆனா உண்மையில சொல்லப்போனா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. யார் எதிர்க்கட்சி? யாரு 2வது இடம்? 2வது அப்படிங்கிறதுல. இடத்துல. அப்ப இந்த சூழ்நிலை தொடர்ந்து இருந்தா கூட அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இல்ல. இந்த சூழ்நிலையில தான் உங்ககிட்ட இல்ல நான் ஏற்கனவே 112க்கு வந்துட்டாங்க. அறுதி பெரும்பான்மையே வாங்கிருவாங்களா என்னன்னு தெரியல. இல்ல இது ட்ரெண்ட் தானே சார். அது Trend. மாறுவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு. இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சேனல்லயும் வேற வேற சொல்லிட்டு இருக்காங்க. அபிஷியல் நம்ம வெப்சைட்ல நம்ம சேனல்ல அபிஷியலா நமக்கு கிடைத்த ஆதாரபூர்வமான தகவல் அடிப்படையில தாவேகாவுக்கு 101ம், அதிமுகவுக்கு 71ம், திமுகவுக்கு 61ம் கொடுத்துருக்கோம். இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கு. அபிஷியலா அங்க கணக்குங்கிறது வேறையா இருக்கு. அதை தாண்டி கூட மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு திரும்பவும் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. தொகுதிகள் மாறி இருக்கலாம். ஆனா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் தந்தும் மயிலாப்பூர்ல அவங்களுக்கு ஏன் தந்தாங்க அப்படிங்கிற கேள்வி சார் இடம் தரும்பொழுதே கேட்காங்க. கேள்வியெல்லாம் இருக்கட்டும்ங்க. மயிலாப்பூர்ல நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கட்சி பணியினுடைய ஆர்வத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து கவர்னர் பதவி அது கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த கவர்னர் பதவி வேண்டாம், அந்த பதவி சுகம் வேண்டாம், கட்சியை வளர்க்கணும், தமிழ்நாட்டில் கட்சி பணி செய்யணும்னு கேட்டு அவங்க வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இதில் அவங்கள நீங்கள் எப்படி குறை சொல்லுவீங்க? கட்சி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது. கட்சியில் பல பேர் சீட்டு கேட்டிருப்பாங்க மயிலாப்பூரில். ஆனாலும் அவர்களுடைய அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? ஆனா மக்கள் என்ன விருப்பப்படுறாங்க, உங்க கட்சிக்காரங்களே விருப்பப்படலைன்னா மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறது. மயிலாப்பூர்ல பிஜேபிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கப்பட்ட அந்த தொகுதியில 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது பாஜக. அப்ப இது மாதிரியான சிறிய சிறிய விஷயங்கள்ல கவனிக்காம நடந்து கொள்வது நிச்சயமா கவனிப்பாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் கவனிப்பாங்க. அதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ரொம்ப பொறுப்பானவங்க. அவங்களுக்கும் இதில் எல்லாம் பொறுப்பு இருக்குது. இவங்கெல்லாம் உட்காந்து பேசி என்னங்க அடுத்து வரக்கூடிய அந்த டிவிகே ஆட்சியா அல்லது சட்டசபையா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் பிஜேபி அதில் எப்படி கொண்டு வரணுங்கிறது இனிமேல் தான் பண்ணுவாங்க. எண்ணிக்கையே உங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றேன். ஆனாலும் நீங்க கூட சொல்றீங்க இல்லையா, ஏடிஎம்கே குறையுது, இவங்களுக்கு டிஎம்கேக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, தாவேகாவுக்கு வந்து இவ்வளவுதான் வந்திருக்குது, எப்படியும் வந்து ஒரு தொங்கு பார்லிமெண்ட் வெறும் எதுல லீடிங் இருக்காங்கன்ற கணக்கை தாண்டி 228 தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 2வது இடம் முதல் இடத்தையும் சேர்த்திருக்காங்க. 92 இடங்கள்ல 2வது இடத்துல இருக்காங்க. மிக சொற்பமான ஓட்டுகள். அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக ஆட்சி அமைந்துவிடுங்கிற அந்த சூழல் தான் இருக்கு. ஆனாலும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாமலே அர்ஜுன் சம்பத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மனநிலை என்ன, எங்களுக்கு விருப்பம் வேறையா இருக்கலாம். நாங்கள் என்ன மோடி ஆட்சி வரணும்னு தான் விரும்புவோம். ஆனாலும் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நாம் மறுபடியும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 100 நாள் டைம் கொடுக்கணும். அவங்க கவர்மெண்ட் எந்த திசையில் போகுது, எப்படி போகுது. திமுகவின் கோட்டையாக பார்க்கப்படுகிற நிறைய இடங்களில் தாவேகா ஓட்டை போட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியும். குறிப்பாக வட மாவட்டங்கள்ல சென்னையில இப்ப திருவண்ணாமலையில எடுத்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் பின்னிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கே நேரு அவர்கள் வந்து பின்னிலையில் இருந்தாலும் திருப்பி முன்னிலை வந்திருக்காரு. திருப்பி வந்து என்ன மாறுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியான முக்கியமான அமைச்சர்களும் முதலமைச்சரும் பின்னடைவு சந்திக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா எந்தெந்த ஓட்டுகள்லாம் விஜய் அவர்கள் கவர்ந்திருப்பார், எந்தெந்த வாக்குகளை அவர் உடைத்திருக்கிறார்? திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாவற்றையுமே விஜய் வந்து அபகரித்து கொண்டார். இந்த ஆட்சி வேண்டான்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஆட்சி வேண்டான்னு நினைக்கிறவங்க அவங்க முன்னாடி இருந்த முதல் ஆப்ஷன் ஏடிஎம்கே அல்ல. அவங்க முன்னாடி இருந்த முதல் ஆப்ஷன் இது. நாம திமுகவுக்கு மாற்ற அதிமுகன்னு நினைச்சோம். ஆனால் அவங்க இன்னைக்கு ஜோசப் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை முழுமையாக இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர் வந்து கைப்பற்றி இருக்கிறார். அதனால அந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாக இருக்கிறது. அப்படி நம்ம பார்த்தா கூட நிறைய இடங்கள்ல
அதிமுக வெற்றி வாய்ப்பு பெறும் அப்படின்னு பார்க்கப்பட்ட இடங்கள் கூட இன்னைக்கு மாறி இருக்கு. அப்ப திமுகவின் ஓட்டை தான் இவர் பிரித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த சின்ன வட்டத்துக்குள்ள விஜய் அடக்கிட முடியுமா? அல்ல, ஆட்சிக்கு எதிரான ஓட்டுங்கிறது ஒன்று. அடுத்து இந்த ரெண்டுமே வேண்டாம், புதிய கட்சிக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கக்கூடிய அடுத்த விஷயம். ஆட்சிக்கு எதிரான மனோநிலை, இந்த ரெண்டுமே வேண்டாங்கிற மனோநிலை, புதிய கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த விஷயம், இதெல்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கு இந்த விஷயத்தை சாத்தியமாக்கியிருக்கு. நன்றி சார். இது இனிவரும் ஆட்சி எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடுல தமிழகம் இருந்ததுன்னு தொடர்ந்து பேசிட்டே வந்தீங்க. அதற்கான ஒரு வினையாற்றணும் அப்படி இருந்தால் பாஜக, அதிமுக ஆட்சி இருக்கும். குறிப்பிடத்தகுந்த மாதிரி முருகன் கோயிலில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த தொகுதிகள்லாம் கூட தாவேக்கா தான் முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மக்கள் வந்து தாவேக்காவை ஒரு நீங்க அங்கீகரித்திருக்கிறார்கள். ஜோசப் விஜய் அப்படின்னு பார்க்காம அவர் உங்கள் விஜய் அப்படின்னு பார்த்திருக்காங்களா? அப்படியான பார்க்கிற பார்வையும் மனநிலையும் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட இந்து தலைவர்களுக்கு வருமா? நிச்சயமா வரும். மக்கள் தீர்ப்பு தானே. நாங்கள் எங்களுக்கு என்னங்க, நாங்கள் கருணாநிதி ஆட்சியை பார்த்தவங்க, புரியுதுங்களா? இதை விட பயங்கரமான இந்து விரோத ஆட்சியெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் டிவிக்கே அந்த அளவுக்கு இந்து விரோத ஸ்டாண்ட் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க சர்ச் டாமினேஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். அது மட்டும் அல்ல, இப்போ திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றும் விஷயத்தில் திமுக அளவுக்கு ஒரு விரோதமான நிலைப்பாட்டை டிவிக்கே எடுக்கலையே. நீதிமன்ற தீர்ப்பு இருந்தால் அமல்படுத்திட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதனால இனி போக போகத்தான் நமக்கு இந்த விஷயம் தெரியும். இது ஒரு இந்து விரோத ஆட்சியாக இருக்காது என்று தான் நான் அப்படி நினைக்கிறேன். பார்ப்போம். விஜயின் மீது அர்ஜுன் சம்பத் அவர்கள் அபார நம்பிக்கை அப்படின்னு நம்ம எடுத்து. நம்பிக்கை இல்லை, அவர் அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அவ்வளோதான். நம்பிக்கை அவருடைய கடந்த கால ஹிஸ்ட்ரியில எனக்கு அவர் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. இனிமேல் கொண்டு பார்ப்போம். கடந்த கால ஹிஸ்ட்ரி வேற. இனிமேல் மக்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பை கடவுளை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மகிழ்ச்சி, எங்களை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க யார் இருப்பாங்க? நன்றி சார். 2026 சட்டசபை தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணிக்கை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யார் முன்னிலை வகிக்கிறார்கள்? யார் ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள்? இரண்டாவது, மூன்றாவது பெரிய கட்சிகள் யார்? தொங்கு சட்டசபை அமையுமா? என்னவாக நடக்கப் போகிறது என்று திக் நிமிடங்களில் நம்மோடு இணைந்து கொண்ட திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆட்சி அமைப்பது யார், அரியணையில் அமர்வது யார் என்பது குறித்து தொடர்ந்து நம்முடைய தினமலர் தொடர் நேரலில் இணைந்திருங்கள். நன்றி.